யார் இது? சிஸ்டர், அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த பேஷண்ட் இவர்தான். ஓ அப்படியா? சரி போய் ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. ஓகே சிஸ்டர். ப்ளீஸ் யாராச்சும் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் இங்கே இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு இருக்கீங்க? யாராவது வந்து எங்க அப்பாவை காப்பாத்துங்க. என்னாச்சு? அவசரப்படாதம்மா. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால டிபார்ட்மெண்ட் டாக்டருக்கும் டியூட்டி டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் வந்துருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா. ப்ளீஸ் சிஸ்டர். அப்பா அப்பா டாக்டர் டாக்டர் யாராவது வாங்க ப்ளீஸ். டாக்டர். மா எதுக்கு கத்திட்டு இருக்க? இப்பதானே சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க வந்து. அப்பா ப்ளீஸ் எங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போங்க. என்னாச்சு? வாங்கிட்டாங்க. இவரோட பிபி லெவல் இப்போதைக்கு நார்மலா இருக்கு. சிஸ்டர், இவரை நார்மல் மோடு கொண்டு வரணும்னா நார்கோடிடெக்ஸ் கொடுக்கணும். அதை எடுத்துட்டு வரீங்களா? ஓகே மேடம். அழாதீங்க, சரியாயிடும். இந்தாங்க சிஸ்டர். கொடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாரு. ஓகேவா? அழாதீங்க, கூட இருந்து பாத்துக்கோங்க. ஏய், யார் நீ? மேடம், என் பேர் காயத்ரி. இங்க நான் நர்ஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஓஹோ, இன்னும் இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணல. அதுக்குள்ள நீ ஏதோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் மாதிரி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இங்க இருக்க யாருக்கும் இதெல்லாம் பண்ண தெரியாதா? இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியுமா உனக்கு? நாங்களே சைலண்டா ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன இன்னும் ஜாயின் கூட பண்ணல? இன்டர்வியூக்கு வந்தப்பவே உனக்கு இவ்ளோ இருந்தா நாளை பின்னாடி உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா சேர்த்தா எவ்ளோ திமிரு காட்டுவ? சாரி மேடம், நான் இதை வேணும்னே பண்ணல. அவரோட பல்ஸ் டவுன் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்தப்ப என்ன அறியாம நான் இப்படி பண்ணிட்டேன். சாரி மேடம்.